எனது அருமை தோழர்களே, இந்த 3 காரணங்கள் இந்த முழக்கத்தை நடைமுறைப்படுத்தும். அண்ணன் தளபதி ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இந்த ஒரு சொல்லை நீங்கள் நான் நினைவுபடுத்தி சுட்டிக்காட்டி சில தகவல்களை பரிந்து கொள்ள விரும்புகிறேன், முடிக்க விரும்புகிறேன். தளபதி அவர்கள் முதலமைச்சர் பேச வேண்டும். தமிழ்நாடு வெல்லட்டும், திமுக வெல்லட்டும் என்று சொல்லவில்லை, ஸ்டாலின் வெல்லட்டும் என்று சொல்லவில்லை, தமிழ்நாடு வெல்லட்டும். இந்த முழக்கத்திலே மிகப்பெரிய செய்தி அடங்கி இருக்கிறது, தொலைநோக்கு பார்வை அடங்கி இருக்கிறது. வெல்வோம் ஒன்றாக, இது ஒரு முக்கியமான முழக்கம். நாங்கள் மட்டும் வெல்லுவோம் என்று சொல்லவில்லை, வெல்வோம் ஒன்றாக. கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வெல்லுவோம் என்பதையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் அனைவரும் வெல்வோம் ஒன்றாக. தமிழ்நாடு வெல்லட்டும் என்றால் யாரை எதிர்த்து தமிழ்நாடு வெல்லும்? வெல்வோம் ஒன்றாக என்றால் தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக வெல்வோம் என்றால் யாரை எதிர்த்து? இந்த களத்தில் நம்மை எதிர்த்து நிற்பது அதிமுக என்று சொல்லப்படுகிறது. உண்மை அதுவல்ல. அதிமுகவை முன்னாலே நிறுத்தி பின்னாலே நம்மோடு மோதுகிற சக்திகள் சங் பரிவார சக்திகள், மதவெறி சக்திகள், வெறுப்பு அரசியலை பரப்புகிற சக்திகள், சமூக நீதிக்கு எதிரான சக்திகள், சாதி வெறியை தூண்டுகிற சக்திகள், மதவெறியை தூண்டுகிற சக்திகள், நமக்கிடையிலே பகையை வளர்க்கிற சக்திகள், நம்முடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிற சக்திகள், சகோதரத்துவத்தை சிதைக்கிற சக்திகள் யார்? பாஜக தலைமையிலான சங் பரிவார் சக்திகள். இவர்கள் நேருக்கு நேராக நம்மோடு மோத முடியவில்லை. அவர்களுக்கு இங்கே சக்தி இல்லை. அவர்களை தோளிலே தூக்கி கொண்டு முன்னாலே வருவது அதிமுக என்கிற பேனர்.